மாணவ மாணவிகளே வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி சயின்ஸ் கிளாஸில் என்ன பாடம் படிக்க போகிறோன்னு ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களை சில கேள்விகளை நான் கேட்கலான்னு நினைக்கிறேன். உங்கள் அம்மா அப்பா பேர் என்னன்னு கேட்டால் நீங்கள் எல்லோரும் டக்குன்னு பதில் சொல்லிடுவீங்க. உங்கள் தாத்தா பாட்டி பேர் என்னன்னு கேட்டாலும் எல்லோரும் டக்குன்னு பதில் சொல்லிடுவீங்க. உங்கள் தாத்தா பாட்டியோட தாத்தா பாட்டி, அதாவது கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி பேர் என்னன்னு கேட்டால் நீங்கள் யோசிப்பீங்க. ஒரு சிலர் கேட்டு சொல்வீங்க, ஒரு சிலர் கேட்பீங்க, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வாழ்ந்து முடித்தவங்கள, இல்லை நான் பார்க்காத ஒருத்தரை பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் பாருங்கள் மாணவர்களே, இன்றைக்கி இந்த உலகத்தில் பூமியில் நாம் வாழ்ந்துட்டுருக்கோன்னா கண்டிப்பாக நம்மளோட கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டிக்கும் அதில் பங்கு இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம தலைமுடி உருவாகிறதா இருந்தாலும் சரி, கால் நகம் இருந்தாலும் சரி, நம்ம தலைமுறையை சார்ந்த நம்மளுடைய தாத்தா பாட்டிக்கு, அந்த கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டிக்கு கண்டிப்பாக பங்கு இருக்குது. எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு தான் தலைமுறையாக சில பண்புகள் கடத்தப்படுது. எதன் மூலம் கடத்தப்படுதுன்னா மரபணுக்கள், அதாவது ஜீன்ஸ் மூலமாக இந்த பண்புகள் ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்படுது. தட் இஸ் சம் கேரக்டர்ஸ் பாஸ் ஆன் ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் த்ரூ ஜீன்ஸ். அப்படின்னா இந்த மரபணுக்கள் அல்லது ஜீன்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? இப்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய மனித உடல் பல மில்லியன் செல்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு செல்லுலையுமே பார்த்திங்கன்னா ஒரு உட்கரு இருக்கும், அதாவது நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே மெல்லிய நூல் போன்ற ஒரு தின் ஃபைபர்ஸ் மாதிரி இருக்கும் இந்த குரோமோசோம்கள். அந்த குரோமோசோம்களுக்குள்ளே இருக்கக்கூடியது தான் டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய மரபு பெட்டகம். அதாவது அந்த பரம்பரையாக தகவல்களை தேக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த மரபு பெட்டகம் டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏவின் ஒரு செக்மெண்ட் தான், ஒரு போர்ஷன் தான், ஒரு பகுதி தான் இந்த ஜீன்கள். இவ்வளோ நுணுக்கமான விஷயமா இருக்குல்ல. இந்த ஜீன்கள் பற்றி தான், இந்த மரபணுக்கள் பற்றி தான், இந்த மரபணுக்கள்னால மரபியலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பரம்பரை, அதாவது பாரம்பரியம், இங்கிலீஷில் சொன்னால் ஜீன்ஸ், ஜெனட்டிக் வேரியேஷன், ஹெரிடிட்டி, இதை பற்றியெல்லாம் தான் நாம் இன்னைக்கு பாடத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன பாடம் அது? அதுதான் மரபியல், ஜெனட்டிக்ஸ். வாங்க பாடத்துக்கு போகலாம். இதுதான் ஜெனட்டிக்ஸ் நாம் படிக்க போகிற பாடம். கவனிங்க, இங்கே நான் ஒரு கான்செப்ட் மேப் போட்டிருக்கேன். அதாவது சயின்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடியும் இந்த கான்செப்ட் மேப் இருக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பாடத்துக்குள்ளே வரக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே கலெக்டிவாக இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த கான்செப்ட் மேப்பை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் பண்ணுறது, மார்க் ஸ்கோர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இது மொத்த பாடத்தினுடைய கான்செப்ட் மேப்பு, எல்லா கீ பாயிண்ட்ஸும் இதில் கொடுத்துருக்கு. இன்னைக்கு வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மெண்டல்ஸ் லாஸ் ஆஃப் ஹெரிடிட்டியும் லா ஆஃப் டாமினன்ஸும், அதாவது லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். மற்ற பகுதிகளில் நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது நான் தமிழில் போட்டிருக்கேன், கருத்து வரைபடம், அதே மரபியல் தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி நம்ம வகுப்பில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? மெண்டலின் மரபியல் விதிகள். அதில் அவர் என்ன கொடுத்துருக்காரு? ஓங்குத்தன்மையின் விதி, தனித்து பிரிதல் விதி, சார்பின்றி ஒதுங்குதல் விதி. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். சரி, முக்கியமாக இந்த பாடத்தை படித்து முடித்த பிறகு நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஃபீனோடைப் அண்ட் ஜீனோடைப், அதாவது புறத்தோற்ற பண்பு மற்றும் ஜீனாக்க பண்பு ஆகியவற்றை வேறுபடுத்தல் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமாக முதல்ல மெண்டலியன் லாஸை தெரிஞ்சுக்க போகிறோம், அதாவது மெண்டலின் விதிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்ததான் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஃபீனோடைப் அண்ட் ஜீனோடைப், அதாவது புறத்தோற்ற பண்பு மற்றும் ஜீனாக்க பண்பு ஆகியவற்றை வேறுபடுத்துதலை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ் ஆஃப் மோனோஹைப்ரிட் அண்ட் டைஹைப்ரிட் கிராஸ், அது என்ன? ஒரு பண்பு மற்றும் இரு பண்பு கலப்பு பற்றி நாம் புரிஞ்சுக்க போகிறோம். சரி, இவர் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? இவர் தான் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ், மரபியலின் தந்தை. இவரோட பேர் என்ன தெரியுமா?
கிரகர் ஜோஹன் மெண்டல். அவரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அந்த காலத்தில் மக்கள்லாம் வந்து எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை பார்க்கும்போது இவங்க எல்லாரும் ஒற்றுமையாக, அவங்களுக்குள்ள நிறைய ஒற்றுமைகள் இருக்கே, ரிசம்பிளன்சஸ் இருக்கே, இது ஏன் அப்படின்னு யோசித்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்குள்ள வேறுபாடுகளும் இருக்குது. ஈவன் ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருந்தால் கூட, இரட்டையர்களாக இருந்தால் கூட அவங்களுக்குள்ள சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். அதாவது ஒரு குடும்ப உறுப்பினர்களாக, ஒரு ஃபேமிலி இருக்கக்கூடிய மெம்பர்ஸாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒற்றுமையும் இருக்கும், வேற்றுமையும் இருக்கும். இது ஏன் அப்படின்னு எல்லாரும் கொஸ்டின் பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் அது இயற்கையின் படைப்பு, இறைவனின் படைப்புன்னு விட்டுட்டாங்க. அவங்க கேள்வி கேட்க பயந்தாங்க. ஆனால் மாணவர்களே பாருங்க, ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. இது வந்து ஒரு சினிமா பாடல் வரிகள். இந்த வரிகள் வந்து நம்மளுடைய அறிவியல் பாடத்தில், அதாவது இந்த மரபியல் பாடத்தில் எப்படி ஒத்து போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறிவியல் என்பதே என்ன? நம்ம புரியாத புதிர்களை கேள்வி கேட்டு கேட்டு விடை பெறுவது தான் அறிவியல். அப்போ மரபியல் எப்படி இதில் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இப்போது ஒரு உயிர் தோன்றணும் அப்படின்னாலே அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய தாத்தா பாட்டி, அதாவது அவங்களுடைய தலைமுறை, அவங்களுடைய பரம்பரைன்னு சொல்லக்கூடிய அந்த பாரம்பரியம் முக்கிய பங்கு வகிக்குது. எனவே வந்து நான் என்ற ஒரு தனி மனிதன் என்பது கிடையவே கிடையாது. நான் அப்படின்ற ஒரு மனிதன் உருவாகணும்னாலே என்ன அர்த்தம்? அவனுக்கு அந்த அவனை உருவாக்குறதுல அந்த குடும்பத்துக்கு, அந்த தலைமுறைக்கும் பங்கு இருக்குது, அவன் வாழக்கூடிய அந்த சமுதாய சூழ்நிலைக்கும் பங்கு இருக்குது. சரி, இப்போது இவர் நான் சொன்னேன் இல்லையா, அதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்காம இருந்த காலம் போய் 18வது நூற்றாண்டில் 18th செஞ்சுரியில் ஒருத்தர் வந்தார். அவர் யாருன்னு சொன்னேன் நான், அவர் தான் கிரகர் ஜோஹன் மெண்டல். அவர் தான் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். அவர் என்ன மாணவர்களே, மரபியலின் தந்தையான கிரகர் ஜோஹன் மெண்டல் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா? அதனால தான் அவரை நம்ம ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்க மாணவர்களே, மரங்களாக இருந்தாலும் சரி, மனிதராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது. இப்போது நம்ம நாட்டுக்கு உழைச்சவங்க, சாதனை புரிஞ்சவங்க, அவங்களோட ஹிஸ்ட்ரி பற்றி மட்டும்தான் நம்ம படிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலையுமே கண்டிப்பாக ஒரு வரலாறு இருக்குது. நமக்கு முந்தின வாழ்ந்தவங்க அதை நமக்கு நோட் பண்ணி வைக்கல, ரெக்கார்ட் பண்ணி வைக்கல. அதனால் அடுத்தடுத்த தலைமுறையில் வந்தவங்களுக்கு அதை பற்றி பெருசாக தெரியல. ஆனால் நாமளாவது இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தலைமுறையில் வாழ்ந்தவங்களுடைய குறிப்புகள், அவங்க செய்த சாதனைகள், இதெல்லாம் நம்ம குறிப்புகளாக ரெக்கார்ட் பண்ணி வச்சோன்னு வைங்களேன், அடுத்த தலைமுறையினருக்கு அது உதவியாக இருக்கும். ஓஹோ, நம்ம குடும்பத்தில் இப்படி போன தலைமுறையில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது ஒரு செய்தியாக இருக்கும். அதனால் இனி நம்ம செய்யலாம்னு நினைக்கிறேன். என்ன மாணவர்களே? சரி, அடுத்ததாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இந்த கிரகர் ஜோஹன் மெண்டல் வந்து நிறைய ஆராய்ச்சிகள் செய்து, அது முக்கியமாக அந்த பட்டாணி செடிகள், கார்டன் பீ பிளான்ஸில் செய்து நிறைய முடிவுகளை அவர் வெளியிட்டிருக்காரு, கட்டுரையெல்லாம் எழுதியிருக்காருன்னு அந்த வீடியோ கிளிப்பிங்கில் பார்த்தோம் இல்லையா? அவர் வந்து அந்த கார்டன் பீ பிளான்ஸை வந்து எடுத்தபோது முக்கியமாக அவர் 7 கேரக்டர்ஸை சூஸ் பண்ணார். என்ன அந்த 7 கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெம் லெங்த், ஃப்ளவர் பொசிஷன், ஃப்ளவர் கலர், பாட் ஷேப், பாட் கலர், சீட் ஷேப், சீட் கலர், இப்படி பேசிக் 7 கேரக்டர்ஸை எடுத்து அவர் ஸ்டடி பண்ணார். அதில் அந்த ஒரு ஸ்டெம் லெங்க்த்துன்றது ஒரு பேசிக் கேரக்டர். அதில் இருக்கக்கூடிய 2 ஃபேக்டர்ஸ், அதாவது 2 காரணிகளை வச்சு அவர் ஆராய்ச்சி செஞ்சார். அதாவது இந்த லெங்க்த்ன்றது உயரம் இல்லையா, தமிழில் சொன்னால் உயரம். அப்போது லாங்ன்றது என்னது, ஷார்ட்ன்றது நெட்டை மற்றும் குட்டை இல்லையா? அப்போ அந்த 2 ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி அவர் ஆராய்ச்சி பண்ணார். இந்த உயரம்ன்றது ஒரு அடிப்படையான பண்பு, அதில் இருக்கக்கூடிய லாங் ஷார்ட், நெட்டை குட்டை அப்படின்ற 2 பண்புகளை வந்து ஆராய்ச்சி செஞ்சார். இந்த ஃபேக்டர்ஸை தான் அவர் பின்னாடி என்னன்னு சொன்னாங்களாம், ஜீன்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்டெம் லெங்த், அதாவது தண்டின் உயரம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீட் ஷேப்பு, அதாவது சீட் ஷேப்னா விதையின் வடிவம். அப்புறம் சீட் கலர், விதையின் நிறம். அதில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அண்ட் ரிங்கிள்டு சீட்ஸ், அதாவது உருண்டை மற்றும் சுருங்கிய விதைகள். அப்புறம் மஞ்சள் நிறம் மற்றும் பச்சை நிற விதைகள். இதை எடுத்து அவர் வந்து ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு.
இதை தான் நான் இப்போ தமிழில் இங்கே போட்டிருக்கேன். அதாவது நம்ம ஏற்கனவே ஸ்டெம் லெங்க்த்துன்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் தண்டின் உயரம், அதுதான் வந்து அடிப்படை பண்பு. ஏன்னா நம்ம தலைமுறையிலேருந்து தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுதுன்னு பார்த்தோம் இல்லையா, அப்போ அந்த பண்புகளில் வேறுபட்ட 2 பண்புகள், அந்த 2 ஃபேக்டர்ஸ், அந்த காரணிகள்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அந்த 2 காரணிகள், அந்த உயரத்துக்கான அந்த 2 காரணிகள் பார்த்தீங்கன்னா நெட்டை மற்றும் குட்டை. அதுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மலரின் அமைவிடம், மலரின் நிறம், கனியின் வடிவம், கனியின் நிறம், விதையின் வடிவம், விதையின் நிறம், மொத்தம் ஒரு 7 பண்புகளை எடுத்து ஆராய்ச்சி செஞ்சார்னு சொன்னேன் இல்லையா. இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது எது, தண்டின் உயரம் பற்றியும் இந்த விதையினுடைய வடிவம் பற்றி நிறம் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மெண்டல் வந்து தோட்டப்பட்டாணி செடியில், அதாவது கார்டன் பீ பிளான்ஸில் தான் அவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆராய்ச்சிகள் செஞ்சாருன்னு பார்த்தோம் இல்லையா. அவர் ஏன் அந்த தோட்டப்பட்டாணி செடியை தேர்ந்தெடுத்தார், அந்த கார்டன் பீ பிளான்ஸை தேர்ந்தெடுத்தாருன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது, குறிப்பிட்ட காரணங்கள் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தோட்டப்பட்டாணி செடியில், அந்த கார்டன் பீ பிளான்ஸில் செல்ஃப் பாலினேஷன், அதாவது தன்மகரந்த சேர்க்கை செய்வது எளிது. அது மட்டும் இல்லை, கிராஸ் பாலினேஷன், அயல் மகரந்த சேர்க்கை செய்வது எளிது. அது மட்டும் இல்லை, இது ஓராண்டு பருவ தாவரம், ஆனுவல் பிளான்ட்டாக இருக்கிறதுனால அந்த தாவரங்கள் சீக்கிரமாக வளர்ந்து முடிவதனால அதில் ஆராய்ச்சிகள் செய்வது எளிது. அது மட்டும் இல்லை, இது இருபால் மலர், அதாவது பைசெக்சுவல். இந்த ஃப்ளார்ஸ் வந்து இந்த பட்டாணி செடியோடைய பூக்கள் பார்த்திங்கன்னா பைசெக்சுவல். இந்த ரீசன்ஸ்க்காக தான் அவர் இந்த பட்டாணி செடியை தேர்ந்தெடுத்தார். உடனே நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, நீங்கள் செல்ஃப் பாலினேஷன் கிராஸ் பாலினேஷன் சொன்னீங்க, அப்படின்னா என்னன்னு கேட்பீங்க. அதாவது தன்மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கைன்னா என்னன்னு கேட்பீங்க. ஏற்கனவே நீங்கள் சின்ன கிளாஸில் படித்தது தான், இருந்தாலும் ஒரு முறை நம்ம பார்த்துருவோம். கவனிங்க, தன்மகரந்த சேர்க்கை அதாவது செல்ஃப் பாலினேஷன்னா என்னன்னா, இங்கே பாருங்கள், இந்த படத்தில் ஒரு பட்டாணி செடியினுடைய ஒரு ஃப்ளவர். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பூக்கும் தாவரங்களில் மலர் தான் அதனுடைய இனப்பெருக்க உறுப்பு. அதாவது ஃப்ளவரிங் பிளான்ஸில் ஃப்ளவர் தான் அதனுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இங்கே ஒரு ஃப்ளவர், அதாவது பட்டாணி செடியினுடைய அந்த கார்டன் பீ பிளான்ட்டோடைய ஃப்ளவரை எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஆண்ட்ரூஷியம் கைனீஷியம் அப்படின்னா என்னன்னு தெரியும். அதாவது ஆண்ட்ரூஷியம்னா ஃப்ளவரோட மேல் பாட்டு, கைனீஷியம்னா அதனுடைய ஃபீமேல் பாட்டு. தமிழில் சொன்னால் மகரந்த தாழ்வட்டம், சூலகவட்டம், இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. அதில் அந்த மகரந்த தாழ்வட்டத்தில் அந்த ஆண்ட்ரூஷியமில் பார்த்தீங்கன்னா ஆந்தர் இருக்குது பாருங்கள். அந்த ஆந்தரில் தான் என்ன இருக்கும், போலன் கிரெயின்ஸ், அதாவது அந்த மகரந்த தூள்கள் இருக்கும் இல்லையா. அந்த மகரந்த தூளை வந்து எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மகரந்த தூளை எடுத்து அதே செடியில் இருக்கக்கூடிய, இங்கே ஏரோ மார்க் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த மகரந்த தூளை எடுத்து அதே செடியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில், அதாவது அந்த பிஸ்டல், அந்த ஃபீமேல் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் டஸ்டிங் பண்ணும்போது, அதில் போடும்போது, சேர்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதன் மூலமாக விதைகள் உருவாகி அதன் மூலமாக புதுசாக செடி வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் செல்ஃப் பாலினேஷன் அல்லது தன்மகரந்த சேர்க்கை. இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள், ஒரு பூவில் இருக்கக்கூடிய மகரந்த தூள், அந்த போலன் கிரைன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அதே செடியில் இருக்கக்கூடிய ஃபீமேல் பார்ட், அந்த பிஸ்டலில் நம்ம போடும்போது, டஸ்டிங் பண்ணும்போது அந்த செல்ஃப் பாலினேஷன் நடக்கும். அதுக்கு பேர் தான் செல்ஃப் பாலினேஷன். அதன் மூலமாக புதுசாக செடி முளைச்சதுன்னா அந்த செல்ஃப் பாலினேஷன் மூலமாக வந்த செடி. இதுதான் வந்து இதில் அவருக்கு சேம் ஃப்ளார்லன்றதுனால ஈஸியாக பண்ண முடிஞ்சுது. அது மட்டும் இல்லை, அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராஸ் பாலினேஷன், அயல் மகரந்த சேர்க்கை. இங்கே பாருங்கள், இங்கே ஒரே ஒரு ஃப்ளவர் தான், ஒரே ஒரு பூ தான் எடுத்திருந்தேன், அதுலேயே எப்படி நடந்ததுன்னு நான் காமிச்சேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பட்டாணி செடியோட ஃப்ளவர், கார்டன் பீ பிளான்ட்டோட 2 ஃப்ளவர் இருக்குது. இந்த ஃப்ளவரில் பாருங்கள், இந்த ஆந்தர் போர்ஷனில் இங்கே போலன் கிரைன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மகரந்த தூள் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபீமேல் பார்ட்டில், அந்த பிஸ்டலில் என்ன பண்ணுறாங்க, செலுத்துறாங்க, டஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஃபீமேல் பார்ட்டிக்கு என்ன, இந்த சூலக வட்டம், இதனுடைய சூழ்நிலையில் அதை செலுத்தும் போது அந்த மகரந்த சேர்க்கை நடைபெற்று, கருவுறுதல் நடைபெற்று, அதிலிருந்து புதுசாக சீட்ஸ், விதைகள் தோன்றி புதிய செடி வருதுன்னா அதுக்கு பேர் கிராஸ் பாலினேஷன். இப்போ வந்து உங்களுக்கு செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன், அதாவது தன் மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கைன்னா என்னன்னு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி,
இப்போது மெண்டல் ஒரு விஷயம் பண்ணார். என்ன அப்படின்னா, அவர் 7 கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டார், 7 பண்புகள் எடுத்தாலும் அவர் குறிப்பாக ஒரு பண்பை எடுத்து கலப்பு செஞ்சு பார்த்தார். அதாவது மோனோ ஹைப்ரிட் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன், ஒரு பண்பு கலப்பு ஒரு ஜீன் பாரம்பரியம். முதல்ல அவர் ஆராய்ச்சி இப்படி தான் தொடங்கினார். அதாவது என்ன அப்படின்னா, அவர் வந்து 2 பட்டாணி செடியை 2 ப்ரீ பிளான்ட்டை எடுத்துக்கிட்டார். அதாவது பேரண்டல் ஜெனரேஷன், பெற்றோர் சந்ததியில் 2 செடிகளை எடுத்தார். இங்கே பாருங்கள், இந்த செடி எப்படி இருக்குது, உயரமாக இருக்கா, நெட்டை டால் பிளான்ட். இது வந்து டார்ஃப் பிளான்ட், அதாவது குட்டையான செடி. இதை எப்படி நம்ம சொல்லுவோம்னா பியோர் ப்ரீடிங் டால் பிளான்ட், இது பியோர் ப்ரீடிங் டார்ஃப் பிளான்ட். அதாவது தூய நெட்டை தாவரம், தூய குட்டை தாவரம். அது என்ன தூய நெட்டை தாவரம், தூய குட்டை தாவரம்? அதாவது பியோர் ப்ரீடிங் டால் பிளான்ட், பியோர் ப்ரீடிங் டார்ஃப் பிளான்ட் அப்படின்னா, இந்த பிளான்ட்டை நம்ம செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது, தன்மகரந்த சேர்க்கை பண்ணும்போது, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, செல்ஃப் பாலினேஷன், தன்மகரந்த சேர்க்கைனா என்ன, அயல் மகரந்த சேர்க்கைனா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த செல்ஃப் பாலினேஷன், இந்த நெட்டையான செடியை, இந்த டால் பிளான்ட்டை நம்ம செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது, தன்மகரந்த சேர்க்கைக்கு உட்படுத்தும் போது வரக்கூடிய தாவரங்கள் எல்லாமே நெட்டை தாவரங்களாக தான் இருக்கும். பிளான்ட்ஸ் எல்லாமே என்னவாக தான் இருக்கும், டால் பிளான்ட்டாக தான் இருக்கும். அதனால தான் இது என்னன்னு சொல்கிறோம், பியோர் ப்ரீடிங் டால் பிளான்ட் அல்லது தூய நெட்டை தாவரம். அதே மாதிரி தான் இந்த பியோர் ப்ரீடிங் டார்ஃப் பிளான்ட் என்பதும், இதை நாம் செல்ஃப் பாலினேட் பண்ணும்போது, தன்மகரந்த சேர்க்கைக்கு உட்படுத்தும் போது என்னாகும், இதிலிருந்து வரக்கூடிய செடிகள், அது தாவரங்கள் எல்லாமே குட்டை தாவரங்களாகத்தான் இருக்கும். அதாவது டார்ஃப் பிளான்ட்ஸாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு பியோர் ப்ரீடிங் டால் பிளான்ட், பியோர் ப்ரீடிங் டார்ஃப் பிளான்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ அவர் வந்து முதல் செஞ்ச அவரோட ஆய்வுக்கு அவர் ஒரு பண்பை எடுத்துக்கிட்டார். எந்த பண்பு, அந்த டால் அப்படிங்கிற பண்பு, உயரம். அது முக்கியமாக என்ன உயரம், அது ஸ்டெம் லெங்த். அந்த ஸ்டெம் லெங்த் எதை குறிக்குது, உயரத்தை தான். தண்டின் உயரம்ன்ற ஒரு பண்பை எடுத்துக்கிட்டார். அந்த பண்பில் இருக்கக்கூடிய 2 ஃபேக்டர்ஸ், 2 காரணிகள் தான் அந்த உயரம் என்ற பண்பு உருவாகிறதுக்கு காரணமான 2 விதம் இருக்கு இல்லையா. இது 2 ஃபேக்டர்ஸ். ஒன்று உயரத்தை குறிக்குது, ஒன்று குட்டையாக இருக்கிறத குறிக்குது, குட்டையான பண்பை குறிக்குது. அப்போது இது ரெண்டுமே நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃபேக்டர்ஸ் அல்லது காரணிகள்னு சொல்கிறோம். அப்போது உயரமான ஒரு செடி, நெட்டையான ஒரு செடியையும் பட்டாணி செடியையும், குட்டையான ஒரு பட்டாணி செடியையும் எடுத்து அதை அவர் கலப்பு செஞ்சார். ஒரு டால் பிளான்ட்டையும் ஒரு டார்ஃப் பிளான்ட்டையும் எடுத்து அவர் கிராஸ் பண்ணார். அப்போ கிராஸ் பண்ணும்போது என்ன அவருக்கு கிடைச்சது, F1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில், முதல் சந்ததியில் என்ன கிடைச்சது தெரியுமா? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு உயரமான செடி, ஒரு குட்டையான செடி, ஒரு டால் அண்ட் ஒரு டார்ஃப் இருக்குது இல்லையா. அப்போது இது ரெண்டுத்தையும் கலப்பு செய்யும்போது, கிராஸ் பண்ணும்போது வரக்கூடிய சந்ததி ஜெனரேஷன் எப்படி இருக்கணும், ஒன்று மீடியம் சைஸாக இருக்கணும், இல்லை எல்லாமே உயரமாக இருக்கணும், எல்லாமே குட்டையாக இருக்கணும். ஆனால் பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் எல்லாமே டால் பிளான்ட்ஸ், உயரமான செடிகள், நெட்டையான செடிகள் தான் வந்தது. அப்போ அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவர் கிராஸ் பண்ணது ஒரு நெட்டையான செடி மற்றும் ஒரு குட்டையான செடி. அப்போ இந்த குட்டை பண்பு எங்கே போச்சு, இந்த முதல் ஜெனரேஷனில் வெளிப்படவே இல்லை. அதோடு அவர் முடிச்சிடல அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை. அவர்களே, மெண்டல் வந்து 7 கேரக்டர்ஸை எடுத்து ஸ்டடி பண்ணாருன்னு சொன்னேன். அதாவது 7 பண்புகளை எடுத்து அவர் ஆராய்ச்சி செஞ்சார். அதில் முக்கியமான ஒரு பண்பை வந்து எடுத்து அவர் ஒரு பண்பு கலப்பு செஞ்சார். அதாவது தண்டின் உயரம், ஸ்டெம் லெங்க்த்ன்ற அந்த கேரக்டரை எடுத்து அவர் ஆராய்ச்சி செஞ்சார். அப்போ அவர் எப்படி ஆராய்ச்சி செஞ்சார் அப்படின்னா, ஒரு உயரமான செடி, அதாவது ஒரு நெட்டையான செடியையும் ஒரு குட்டையான செடியையும் அவரோட ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டார். இது வந்து ஒரு டால் பிளான்ட், இது ஒரு டார்ஃப் பிளான்ட். இது வந்து வெறும் டால் பிளான்ட் இல்லை, பியோர் ப்ரீடிங் டால் பிளான்ட், பியோர் ப்ரீடிங் டார்ஃப் பிளான்ட். தமிழில் சொன்னால் தூய நெட்டை தாவரம், தூய குட்டை தாவரம். அது என்ன தூய நெட்டை தாவரம், தூய குட்டை தாவரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இந்த பிளான்ட்டை நம்ம செல்ஃப் பாலினேஷன் பண்ணோன்னு வைங்க. அதாவது நம்ம ஏற்கனவே செல்ஃப் பாலினேஷன், தன்மகரந்த சேர்க்கைன்னா என்னன்னு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. இதை வந்து தன்மகரந்த சேர்க்கைக்கு, அதாவது செல்ஃப் பாலினேட் பண்ணும்போது வரக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாமே டாலாக தான் இருக்கும். அதாவது வரக்கூடிய செடி எல்லாமே உயரமானதாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த டுவார்ஃப் பிளான்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த குட்டை தாவரம், இதை நம்ம செல்ஃப் பாலினேட் பண்ணும்போது வரக்கூடிய செடிகள் எல்லாமே என்ன ஆகும், டுவார்ஃபாக தான் இருக்கும், குட்டைத்தன்மையோடு தான் இருக்கும். அதுதான் அர்த்தம் பியோர் ப்ரீடிங் டால் பிளான்ட், பியோர் ப்ரீடிங் டுவார்ஃப் பிளான்ட். ஸோ அவர் அந்த மோனோ ஹைப்ரிட் கிராஸ்க்கு, ஒரு பண்பு கலப்புக்கு இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டை தான் அவர்
எடுத்தார். அந்த நெட்டை தாவரம் பியோர் ப்ரீடிங் டால் பிளான்ட்டும் பியோர் ப்ரீடிங் டார்ஃப் பிளான்ட்டும் எடுத்து ரெண்டுத்தையும் அவர் கிராஸ் பண்ணார். ஒரு பண்பு கலப்பு செஞ்சார். அப்படி ஒரு பண்பு கலப்பு செய்யும்போது அவருக்கு அந்த முதல் சந்ததியில் இந்த F1 ஜெனரேஷன், F1 அப்படின்னா என்னன்னா ஃபீலியல். இந்த லத்தீன் மொழியில், லாட்டின் லாங்குவேஜில் F1னா என்ன அர்த்தம்னா ஃபீலியல், அதாவது சன் ஆர் டாட்டர், சந்ததின்னு அர்த்தம். அதை தான் அந்த F1ன்ற எழுத்தால் நம்ம குறிக்கிறோம். அந்த முதல் சந்ததியில் நீங்கள் சொல்லுங்கள், இங்கே ஒரு உயரமான செடி, ஒரு குட்டையான செடி, ஒரு டால் அண்ட் டார்ஃப் பிளான்ட் இருக்குது. அப்போ வரக்கூடிய சந்ததி எப்படி இருக்கணும்? ஒன்று மீடியம் ஹைட்டில் இருக்கணும், அதாவது நடுத்தர உயரத்தில் இருக்கணும், இல்லை எல்லாமே உயரமாக இருக்கணும், எல்லாமே குட்டையாக இருக்கணும். ஆனால் அவரோட ஆச்சரியத்துக்கு எப்படி நடந்ததான் தெரியுமா? எல்லாமே வந்தது எல்லாமே என்னவா இருந்ததான்? நெட்டை தாவரங்கள், டால் பிளான்ட்டாக இருந்ததான். உடனே அவர் யோசிச்சார், நம்ம ஒரு உயரமான செடியும் ஒரு குட்டையான செடியும் தானே கிராஸ் பண்ணோம், கலப்பு செஞ்சோம். இந்த குட்டை செடியினுடைய பண்பு, அதுவும் ஒரு கேரக்டர் தானே, அது எங்கே போச்சு அப்படின்னு. அதனால அவர் இதோட அவரோட ஆராய்ச்சியை அவர் நிறுத்தலை, மேற்கொண்டு மறுபடியும் ஆராய்ச்சி செஞ்சார். என்ன பண்ணார் அப்படின்னா, மறுபடியும் இதனுடைய இது அப்பா அம்மா தானே இந்த செடிகளுக்கு, ஸோ இந்த செடிகளுக்குள்ளேயே மறுபடியும் என்ன பண்ணாராம், செல்ஃப் பாலினேஷன் பண்ணார். மறுபடியும் பண்ணும்போது வரக்கூடிய சந்ததி என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நெட்டை தாவரம். இதை வந்து நம்ம F2 ஜெனரேஷன், அதாவது அடுத்த சந்ததி. இது முதல் ஜெனரேஷன் அப்படின்னா, முதல் சந்ததினா இது அடுத்த சந்ததி, அடுத்த ஜெனரேஷன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 உயரமான தாவரங்களை கலப்பு செய்த போது, இந்த 2 டால் பிளான்ட்ஸை கிராஸ் பண்ணும்போது வந்த தாவரங்கள், அந்த பிளான்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னா 3 டால் பிளான்ட்டும் ஒரு டார்ஃப் பிளான்ட்டும் கிடச்சிது, 3 நெட்டை தாவரங்களும் ஒரு குட்டை தாவரமும் கிடச்சிது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இங்கே வந்து முதல் ஜெனரேஷனில், அதாவது முதல் தலைமுறையில் வெளிப்படாத அந்த குட்டை பண்பு இரண்டாவது ஜெனரேஷனில் தான் வெளிப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ இதுக்கு எங்கேருந்து இந்த பண்பு வந்ததுன்னா, அதனுடைய அப்பா அம்மா கிட்டேருந்து வரல, அதனுடைய தாத்தா பாட்டி கிட்டேருந்து வந்திருக்கு. அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி நாம் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்பா அம்மா மட்டும் காரணம் இல்லை, நம்மளுடைய சந்ததியினர், நம்மளுடைய தலைமுறை, நம்ம தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா பாட்டி எல்லாருக்குமே அதில் நிச்சயமாக பங்கு இருக்குது. அந்த பர்சன்டேஜ் வேணால் வேரி ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே பங்கு இருக்குது. சரி, அப்போது அவருடைய செகண்ட் ஜெனரேஷனில் அவருக்கு அந்த பட்டாணி செடியில் என்ன கிடைச்சது? 3 நெட்டை தாவரங்கள், ஒரு குட்டை தாவரம், 3 டால் பிளான்ட்டும் ஒரு டுவார்ஃப் பிளான்ட்டும் கிடைச்சது. ஸோ இதுதான் அவருக்கு இந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கிடைச்ச ரிசல்ட். சரி, இதை வச்சு அவர் இன்னொரு விஷயமும் சொல்ல ட்ரை பண்ணார். அதாவது இந்த செடிகள் அவர் ஆரம்பத்தில் எடுத்தபோது, நீங்கள் பாருங்கள், நான் ஒரு டால் பிளான்ட்டுக்கு டுவார்ஃப் பிளான்ட்டுக்குன்னு நான் இங்கே ஒரு குறியீடு போட்டிருக்கேன் இல்லையா? எப்படி நான் அதை குறிச்சிருக்கேன் அப்படின்னா, கேபிட்டல் டி டால் பிளான்ட்டுக்கு, ஸ்மால் டி டுவார்ஃப் பிளான்ட். அதாவது இந்த நெட்டை தாவரத்துக்கும் 2 டி போட்டிருக்கேன், குட்டை தாவரத்துக்கு 2 ஸ்மால் டி போட்டிருக்கேன். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செடிக்கு வந்திருக்க குரோமோசோம்கள், அதாவது ஜீன்கள். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜீன் என்பது என்ன? டிஎன்ஏவின் ஒரு பகுதி. டிஎன்ஏ எங்கே இருக்குது? குரோமோசோம். குரோமோசோம் எங்கே இருக்குது? நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுலையும் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்குள்ளே அடங்கி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ நுணுக்கமான விஷயமா இருக்குது. அப்போது இந்த டபுள் டி எதை குறிக்குதுன்னா, இந்த செடியோடைய அப்பா அம்மா கிட்டேருந்து, அது வந்து அப்பா கிட்டேருந்து ஒரு ஜீனை வாங்கியிருக்கோம், அம்மா கிட்டேருந்து ஒரு ஜீனை வாங்கியிருக்கோம். அதுதான் இந்த டபுள் டி. இதை தான் நம்ம ஜீன்கள்னு சொல்கிறது. இதை வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹோமோசைகஸ் அப்படின்றார். ஹோமோசைகஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கலப்பற்ற நெட்டை. ஏன்னா இதில் எந்த கலப்பும் இல்லை இல்லையா, மிக்சிங் எதுவுமே இல்லை. இதை வந்து கலப்பற்ற நெட்டைன்னு அவர் சொல்கிறார். இதை வந்து என்ன சொல்கிறாருன்னா ஹோமோசைகஸ் டுவார்ஃப். இது ஹோமோசைகஸ் டால், இது ஹோமோசைகஸ் டுவார்ஃப். தமிழில் சொன்னால் கலப்பற்ற குட்டை. சரிங்களா? இது வந்து ஒத்த கருநிலைன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ஒத்த கருநிலை. இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், இது 2 டீயும் எதை குறிக்குது? ஜீன்களை குறிக்குது, அதாவது அந்த ஃபேக்டர்ஸை குறிக்குது, அது உள்வாங்கி இருக்கக்கூடிய அந்த காரணிகளை குறிக்குது. அது எங்கேருந்து வந்தது? அதனுடைய அப்பா அம்மா கிட்டேருந்து. அம்மா கிட்டேருந்து ஒன்று, அப்பா கிட்டேருந்து ஒன்று. இங்கேயும் அம்மா கிட்டேருந்து அப்பா கிட்டேருந்து. உடனே நீங்கள் டாலாக இருந்தால் அப்பா, குட்டையாக இருந்தால் அம்மான்னு கிடையாது. இட் இஸ் நாட் செக்ஸ் டிபெண்ட். அதாவது அது பாலினத்தை சார்ந்தது அல்ல. எந்த கேரக்டர் வேணாலும் யார்கிட்ட இருந்து வேணாலும் வரலாம். சரிங்களா? இப்போ இந்த டபுள் டி எதனால் வந்தது? அது ஜீன்களை குறிக்குது. அது யார்கிட்டேருந்து வந்ததுன்னு உங்களுக்கு புரிஞ்சுது. அதே தான் இந்த முதல் தலைமுறையில் பாருங்கள்,
கேபிட்டல் டி பக்கத்தில் ஸ்மால் டி போட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இதை நம்ம எப்படி சொல்கிறோம்னா ஹெட்டிரோசைகஸ், அதாவது வேறுபட்ட கருநிலை மாறி இருக்கு இல்லைங்களா. அந்த கேபிட்டல் டி இல்லாமல் இங்கே ஒரு கேபிட்டல் டியும் ஒரு ஸ்மால் டி. ஆனாலும் இது வந்து என்னது, இந்த செடி நெட்டையாக தான் இருக்குது, டாலாக தான் இருக்குது. அதை நான் அந்த டாமினன்ட் கேரக்டர் ரெசிசிவ் கேரக்டரை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். முதல்ல இந்த ஜீன்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கும் எப்படி இந்த 2 டி வந்திருக்குன்னா, ஒரு டி இந்த கேபிட்டல் டி வந்து அதனுடைய அம்மா கிட்ட இருந்தோ அல்லது அப்பா கிட்ட இருந்தோ அது உள்வாங்கி இருக்கு. அதே தான் இந்த ஸ்மால் டி, யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து அது இந்த ஜீனை வாங்கியிருக்கு. அதே தான் இந்த செடியும். சரிங்களா? அப்போ வந்து இது வந்து என்ன நம்ம சொல்கிறோம்னு சொன்ன ஹெட்டிரோசைகஸ், அதாவது கலப்பின நெட்டை. இது ரெண்டுமே கலப்பின நெட்டை. அடுத்தது பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே கடைசியாக அவர் இந்த செகண்ட் ஜென்ரேஷனில் அவருக்கு என்ன கிடச்சிது? 3 நெட்டை, ஒரு குட்டை, 3 டால் பிளான்ஸ், ஒரு டார்ஃப் பிளான்ட் கிடச்சிது இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருக்குது பாருங்க, அந்த ஜீனோடைபிக் ரேஷியோ, ஜீனோடைப்ஸ், அதாவது அந்த மரபணுக்கள் ஜீன்ஸ் எப்படி அமைப்பு இருக்குன்னு பாருங்க. கேபிட்டல் டி ஒன்று இருக்கா, இங்கே வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி ஒன்று இருக்குது, இங்கேயும் கேபிட்டல் டி ஸ்மால் டி, இங்கே 2 ஸ்மால் டி. இதை தான் நம்ம என்ன சொன்னோம் ஏற்கனவே, ஹோமோசைகஸ். என்ன சொல்கிறது? ஹோமோசைகஸ் டால். இது வந்து ஹெட்டிரோசைகஸ் டால். ஏன்னா இது கலந்துருக்கு, கலப்பினமாக இருக்குது, கலப்பின நெட்டை. இந்த செடி நெட்டையாக தான் இருக்குது, ஆனால் இது வந்து கலப்பினமாக இருக்கிறதுனால இது ஹெட்டிரோசைகஸ் டால். இதுவும் பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோசைகஸ் டால் தான், கலப்பின நெட்டை தான். இது நெட்டை மரம். இது மட்டும் கலப்பற்ற குட்டை, அதாவது ஹோமோசைகஸ் டுவார்ஃப் இது. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் என்னன்னு நீங்கள் இப்போ கேட்கலாம். முதல்ல நம்ம ஜீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அதாவது அதனுடைய அப்பா அம்மா கிட்டேருந்து அது எப்படி ஜீன்ஸை இன்ஹெரிட் பண்ணுது. இது இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதானே, இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன். அது எப்படி இன்ஹெரிட் பண்ணுது, அப்பா அம்மா கிட்டேருந்து அந்த ஜீன்களை எப்படி அது உள்வாங்குதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்ததாக நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னா டாமினன்ட் ரிசசிவ் அப்படின்னா என்ன, அதாவது ஓங்குத்தன்மை ஒடுங்குத்தன்மை அப்படின்னா என்ன. எந்த பண்பு வெளிப்படுதோ அது பேர் ஓங்கு பண்பு. த கேரக்டர் விச் எக்ஸ்பிரஸஸ் எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அ கேரக்டர் தான் என்னது, டாமினன்ஸ், டாமினன்ட் கேரக்டர். இப்போ இந்த முதல் ஜெனரேஷனில் எந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு, அந்த டால் என்ற கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு இல்லையா. அப்போ அந்த டால்னஸ் தான் என்னது, இங்கே டாமினன்ட் கேரக்டர், ஓங்கு பண்பு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜெனரேஷனில் ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு, அந்த டால்னஸும் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு, டுவார்ஃப்னஸும் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. அப்போது முதல் ஜெனரேஷனில் வெளிப்படாத அந்த பண்பு என்னது, அந்த குட்டை பண்பு, அந்த டுவார்ஃப்னஸ். அப்போ அது மறைஞ்சிருக்கு, மாஸ்க் ஆயிருக்கு. அப்போ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரிசசிவ் கேரக்டர், அதாவது ஒடுங்கு பண்பு. எந்த பண்பு வெளிப்படையாக தெரிகிறதோ தோன்றுகிறதோ, த கேரக்டர் விச் எக்ஸ்பிரஸஸ் எக்ஸ்டர்னலி இஸ் கால்ட் டாமினன்ட் கேரக்டர். இங்கே இந்த உயரமான பண்பு, இந்த டால்னஸ் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு, அதனால அதுதான் இங்கே டாமினன்ட் கேரக்டர், அது டாமினன்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த அது ஆனால் இங்கே வந்து அந்த குட்டை பண்பு வெளிப்படலை, அந்த டார்க்னஸ் வெளிப்படலை, மறைஞ்சிருக்கு, மாஸ்க் ஆயிருக்கு. அதை என்னன்னு சொல்கிறோம், ஒடுங்கு பண்பு, ரிசசிவ் கேரக்டர். ஆனால் அந்த ரிசசிவ் கேரக்டர் செகண்ட் ஜெனரேஷனில் மறுபடியும் வெளிப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா, இந்த ஜெனரேஷனில் வெளிப்பட்டிருக்கு, அதோட தாத்தா பாட்டிக்கிட்டேருந்து அது வாங்கிருச்சு. இப்போது உங்களுக்கு இங்கே கவனிங்க, ஏற்கனவே நான் சொன்ன விஷயந்தான். டால் ஹோமோசைகஸ்னால் என்னன்னு சொன்னேன், ரெண்டுமே கேபிட்டல் டியாக இருந்தால் டால் ஹோமோசைகஸ். தமிழில் சொன்ன என்னது, கலப்பற்ற நெட்டை. அதே டால் ஹெட்டிரோசைகஸ்னால் பாருங்கள், கலந்துருக்கு இல்லையா, ஒரு கேபிட்டல் டியும் ஒரு ஸ்மால் டியும் இருக்குது. அது வந்து கலப்பின நெட்டை. இது 2 இருக்குது. இந்த படத்தை பாருங்கள், இங்கே 2 இருக்குது பாருங்கள், கலப்பின நெட்டை. கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி 2 இருக்கு இல்லையா, அதை தான் அந்த நம்பர் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கலப்பற்ற கலப்பின நெட்டை பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், கலப்பற்ற நெட்டை பார்த்தீங்கன்னா 1, கலப்பின நெட்டைன்னு பார்த்தீங்கன்னா டிடி பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அதுக்கப்புறம் டுவார்ஃப் ஹோமோசைகஸ் கலப்பற்ற குட்டைன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. இது இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். இங்கே பாருங்கள், கலப்பற்ற நெட்டை 1, கலப்பின நெட்டை இதுவும் நெட்டையாக தானே இருக்குது, அதாவது ஹெட்டிரோசைகஸ் டால் இது 2 இருக்குது. அதுக்கப்புறம் ஹோமோசைகஸ் டுவார்ஃப் வந்து 1. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஜீனோடைபிக் ரேஷியோ அப்படின்றோம். ஏன்னா இந்த ஜீன்களை தானே இது குறிக்குது. இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஜீனோடைப் விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல நம்ம ஒன்று பார்த்தோமே, அது என்னது, ஃபீனோடைப். எது வெளிப்படையாக ஒரு பண்பு தோன்றுதோ அதுதான் ஃபீனோடைப், புறத்தோற்ற பண்பு. புறத்தோற்ற பண்பு எது,
அந்த உயரம் அல்லது குட்டை, அந்த டால்னஸ் ஆர் டுவார்ஃப்னஸ், அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃபீனோடைபிக் ரேஷியோ. அப்போ அதை நம்ம எப்படி சொல்லலாம் சொல்லுங்க பார்க்கலாம். 3:1. ஏன்னா இங்கே பாருங்க 3 உயரமான தாவரம் இருக்கா, அதுதானே ஃபீனோடைபிக், வெளிப்படையாக தோன்றக்கூடிய 3 உயரமான செடிகள். இது 3 இருக்கு. குட்டையான செடி எத்தனை இருக்கு, டுவார்ஃப் 1. அப்போ இந்த வெளிப்படையாக தோன்றக்கூடிய எக்ஸ்பிரஷன் அதை தான் என்னன்னு சொல்கிறோம், ஃபீனோடைபிக் ரேஷியோ, புறத்தோற்ற பண்பு. அதனுடைய விகிதம்னு எழுதுனா 3:1. அந்த ஃபீனோடைபிக் ரேஷியோ என்னது 3:1. ஆனால் அந்த ஃபீனோடைப் ரேஷியோவுக்கு காரணமான ஜீன்கள் அல்லது குரோமோசோம் அதனுடைய விகிதம், அதனுடைய ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 1:2:1. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே வந்து ஜீன்களை குறிக்குது, அந்த ஜீன்களில் இருக்கக்கூடிய மாறுபாடை குறிக்குது. ஆனால் இந்த ஃபீனோடைபிக் அப்படின்றது அந்த வெளிப்படையாக தோன்றக்கூடிய அந்த உருவத்தை, அந்த புறத்தோற்ற பண்பை குறிக்குது. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது சரி, அடுத்ததாக மெண்டல் வந்து ஒரு பண்பு கலப்பு பார்த்துட்டிங்க இல்லையா. அவர் அடுத்ததாக டைஹைப்ரிட் கிராஸ், இரு பண்பு கலப்பு சோதனை. ஒரு பண்பு கலப்பு சோதனை பண்ணதோடு அவர் நிறுத்திடலை, அடுத்ததாக 2 பண்புகளை எடுத்துக்கிட்டாரு. அதில் வந்து கலப்பு செஞ்சு பார்ப்போம். அவருக்கு வந்து இந்த பட்டாணி செடிகளில் வச்சு ஆராய்ச்சி செய்கிறதுல அப்படி ஒரு வெறித்தனமான ஆசை. அவரை சொல்லுவாங்க ரொம்ப இஸ் அப்சஸ்ட் வித் பீ பிளான்ட்ஸ்னே சொல்லுவாங்க. அவருக்கு அப்படி ஒரு ஆசை, எப்படியாவது நம்ம வந்து இதை வந்து பண்ணி இதில் என்ன ரிசல்ட் வருது, 2 கேரக்டரை வந்து நம்ம கலப்பு செஞ்சால் என்ன வருதுன்னு எடுத்து ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தார். இந்த தடவை அவர் என்ன சூஸ் பண்ணார் அப்படின்னா பியோர் ப்ரீடிங் ரவுண்ட் எல்லோ சீட்ஸ், அதாவது தூய உருண்டை வடிவமான மஞ்சள் நிற விதைகளையும் பியோர் ப்ரீடிங் ரிங்கிள்டு கிரீன் சீட்ஸ், அதாவது தூய சுருங்கிய பச்சை நிற விதைகளையும் எடுத்துக்கிட்டார். இப்போ பாருங்க, இதில் பேர் ஆஃப் 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, 2 பண்புகளை அவர் எடுத்துட்டு, அங்கே ஒரே ஒரு பண்பு தான், அதில் இருக்கக்கூடிய 2 ஃபேக்டர்ஸை எடுத்து முதல்ல பண்ணார். இங்கே 2 பண்புகள். என்ன 2 பண்புகள் இங்கே பாருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டுன்னு சொல்கிறோம். ரவுண்டுன்னா எதை குறிக்குது, ஷேப், அதனுடைய வடிவம். இது ரவுண்டாக இருக்கா, அந்த ஷேப்ன்ற ஒரு பண்பு. அதுலேயே 2 எடுத்துக்கிட்டார், ஒன்று ரவுண்டாக இருக்கிறது, இன்னொன்று ரிங்கிள்டாக இருக்கிறது. அப்படி ஒரு பண்பு எடுத்துக்கிட்டார். அடுத்ததாக அதனுடைய நிறம், கலர், இது வந்து எல்லோவாக இருக்குது, இது வந்து க்ரீனாக இருக்குது. இப்படி வந்து அவர் பேர் ஆஃப் 2 கேரக்டர்ஸ் எடுத்து அதை கிராஸ் பண்ணி பார்த்தார். அவருக்கு என்ன ரிசல்ட் வந்ததுன்னு பார்ப்போமா. கவனிங்க, இது நான் ஏற்கனவே சொன்னது தான். இங்கே ஆர்ஆர், முதல் 2 கேபிட்டல் ஆர் இருக்கு இல்லையா, அதை எதை குறிக்குதுன்னா அதனுடைய ஷேப்பை, அதனுடைய வடிவத்தை, ரவுண்டு அப்படிங்கிறத குறிக்குது. இப்போ உங்களுக்கு ஏன் இங்கே 2 ஆர் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது அதனுடைய அம்மா அப்பா கிட்டேருந்து வாங்கின ஜீன், ஒன்று அம்மா கிட்டேருந்து வந்தது, அப்பாட்டேருந்து வந்த ஜீன். அதே மாதிரி இந்த YY என்பது எதை குறிக்குதுன்னா நிறத்தை குறிக்குது, கலர், எல்லோன்ற கலரை குறிக்குது. அதே தான் இந்த பக்கமும். இந்த ஸ்மால் ஆர்ஆர்ன்றது எதை குறிக்குதுன்னா இது ரிங்கிள்டாக இருக்குது இல்லையா, சுருங்கியது, அதை தான் அந்த ஸ்மால் ஆர்ஆர். அதுவுமே பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபாதர் மதர் கிட்டேருந்து வாங்கின ஒரு ஜீன். அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த ஸ்மால் YY எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய நிறத்தை குறிக்குது. நிறம்னா என்னது, க்ரீன். உடனே நீங்கள் க்ரீன்னா இங்கே ஏன் YY போட்டிருக்கீங்க, இது 2த்துக்குள்ளே இருக்கக்கூடிய கம்பேரிசனுக்கு தான் நம்ம இந்த லெட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். இதுக்கு இன்னொரு லெட்டர் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த கேபிட்டல் ஆர்ஆர் என்பது இந்த உருண்டை வடிவமான இந்த விதையையும், இந்த ஸ்மால் ஆர்ஆர்ன்றது இந்த சுருங்கிய வடிவில் உள்ள விதையையும், இந்த ரிங்கிள்டு சீடையும், இது ரவுண்ட் சீடையும் குறிக்குது. அதே நிறம்னு கலர்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த YY கேபிட்டல் YY இதனுடைய மஞ்சள் நிறத்தையும், இந்த ஸ்மால் y இதனுடைய கிரீன் கலரையும், இந்த பச்சை நிறத்தையும் குறிக்குது. சரி, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2த்துக்கு நடுவில் அவர் கிராஸ் பண்ணார், அதாவது கலப்பினம் செய்தார். அப்போ பாருங்க, இந்த ஆர்ஆர்லேருந்து ஒரு ஆரும் இந்த YYலேருந்து ஒரு ஜீனும் தான் வந்திருக்கு. இது ஏன் அப்படின்னு மெண்டலின் விதிகள் நம்ம படிக்கும்போது இன்னும் நம்ம தெளிவாக புரிஞ்சுப்போம். முதல்ல பாருங்க, இதுக்கிட்ட 2 ஜீன், அதாவது அந்த ஷேப்புக்கான ஜீன் 2 இருந்தாலும் கலருக்கான ஜீன் 2 இருந்தாலும் ஒரு ஜீன் தான் இங்கே வந்திருக்கு. அதாவது என்ன அப்படின்னா கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது, இனச்செல்கள் உருவாகும் போது அது பிரிந்து ஒரு இனச்செல், அந்த செக்ஸ் செல் ஒன்று மட்டும்தான் கேமெட்குள்ளே என்டர் ஆகும். அது மொத்தமாக ஒரு பேக்கேஜ் மாதிரி இருந்தால் கூட மொத்த ஜீன்களும் அதுக்குள்ளே வராது. அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள், இந்த சுருங்கிய பச்சை நிற விதைகளில் பாருங்கள், இந்த ஆர்ஆர் அப்படின்றதுல இந்த ஒரு ஆர் வந்திருக்கு, இங்கே ஒரு Y வந்திருக்கு இல்லைங்களா, தெரியுதா உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணலாமா?
வந்து ஏற்கனவே ஒரு பண்பு கலப்பு செஞ்சாருன்னு சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஒரு பண்பு கலப்பு சோதனையோட நிறுத்தி இல்லை. இன்னும் அவர் வந்து அந்த பட்டாணி செடிகளில் பீ பிளான்ஸில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணணும். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு வெறித்தனமான ஆசை, அதில் என்னெல்லாம் நடக்குது, ஏன்னா அதை வச்சு மனிதர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த மரபியல் மாற்றங்களை நம்ம படிக்க முடியும் அப்படின்னு இதை வச்சு நிறைய ஆராய்ச்சிகளை இன்னும் பண்ணணும்னு நினச்சி இந்த மோனோஹைப்ரிட்க்கு அப்புறமா டைஹைப்ரிட் கிராஸ், அதாவது இரு பண்பு கலப்பும் செஞ்சார். இந்த வாட்டி அவர் என்ன மாதிரி பண்பை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா விதைகளை தேர்ந்தெடுத்தார். சீட்ஸ் எந்த மாதிரி சீட்ஸ் அப்படின்னா பியோர் ப்ரீடிங் ரவுண்ட் எல்லோ சீட்ஸும் பியோர் ப்ரீடிங் ரிங்கிள்டு க்ரீன் சீட்ஸும் அவர் செலக்ட் பண்ணார். இங்கே பாருங்கள் அது எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா RRYY. இந்த முதல் 2 RR எதை குறிக்குது அப்படின்னா ஷேப்பை, இந்த ரவுண்டாக இருக்கிறது. இந்த YY என்றது எதை குறிக்குதுன்னா அதனுடைய கலரை, அதாவது மஞ்சள் நிறத்தை. ஸோ அப்போது ரவுண்ட் எல்லோ சீட்ஸ். இந்த ஸ்மால் RR எதை குறிக்குதுன்னா ரிங்கிள்டு அண்ட் ரிங்கிள்டு க்ரீன் சீட்ஸை இது குறிக்குது. நீங்கள் கேட்கலாம், என்ன இங்கே க்ரீனுக்கு ஜிங்கிற லெட்டர் யூஸ் பண்ணலையே? இல்லை, இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த வேரியேஷனை, வேறுபாடை காட்டுறதுக்கு தான் அந்த மாதிரி சேம் லெட்டர்ஸே யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போது இந்த RR வந்து ஷேப்பை குறிக்குது, இந்த உருண்டை வடிவத்தை. இந்த RR வந்து இந்த ஷேப், அதாவது ரிங்கிள்டு சுருங்கிய விதையை குறிக்குது. இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த YY வந்து இதனுடைய நிறத்தை, மஞ்சள் நிறத்தை, எல்லோ கலரை காமிக்குது. இந்த ஸ்மால் YY என்பது கிரீன் கலரை காமிக்குது. இதுதான், இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இது இந்த விதைகளுக்கு உண்டான ஜீன் அமைப்பு. ஏன்னா இது அப்போ நீங்கள் கேட்கலாம், இது எப்படி 2 RR 2 YY? நான் ஏற்கனவே சொன்னது தான். இந்த 2 RRன்றது வடிவத்துக்கானது, ஷேப்கானதுன்னா அதனுடைய ஃபாதர் மதர் கிட்டேருந்து, அம்மா அப்பா கிட்டேருந்து ஒரு ஜீனை வாங்கியிருக்கு. அதே மாதிரி கலருக்கான ஜீனும் அதே தான், அதோடைய அப்பா அம்மா கிட்டேருந்து ஒரு ஜீனை வாங்கியிருக்கு. சேம் திங் வித் கிரீன் சீட் ஆல்சோ அதே தான். RR அப்படின்னா அந்த ரிங்கிள்டு ஷேப்புக்கு உண்டானது அதனுடைய அப்பா அம்மா கிட்ட இருந்தோம், அதே மாதிரி அதனுடைய நிறத்துக்கு உண்டானது அதனுடைய அப்பா அம்மா கிட்ட இருந்தோம், அது உள்வாங்கியிருக்கு. உடனே நீங்கள் இந்த சுருங்கிய விதையெல்லாம் அம்மா, பெருசாக இருக்கிறதெல்லாம் அப்பா இல்லை. இட் இஸ் ஏற்கனவே நான் சொன்னதான், இட் இஸ் நாட் செக்ஸ் டிபெண்டன்ட். எந்த கேரக்டர் வேணாலும் யார்கிட்ட இருந்தாலும் வரலாம். சரி, இப்போ அடுத்ததாக பாருங்கள், இங்கே இது ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்குது. அதாவது நிறம் மற்றும் அதனுடைய வடிவம் சேர்ந்த 2 ஜீன்களும் கலந்துருக்கு இல்லையா? இது ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்குது. ஆனால் அடுத்ததாக அந்த இனச்சல் கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இதிலிருந்து அந்த ஷேப்புக்கான ஒரு ஜீனும் அந்த கலருக்கான ஒரு ஜீனும் தான் வந்திருக்கு இல்லைங்களா? இது ஷேப்புக்கானது, இது கலருக்கானது. அதே தான் இந்த சைடும், இந்த ஷேப்புக்கான, அந்த ரிங்கிள்டு ஷேப்புக்கான ஒரு ஜீனும் கலருக்கான ஒரு ஜீனும் தான் வந்திருக்கு. எப்போவுமே அந்த கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அது பேக்கேஜாக இருந்தால் கூட அது பிரிஞ்சு அது ஒரு ஜீன், அந்த அப்பா அம்மா கிட்டேருந்து வர்றது ஒரு ஜீன் மட்டுமே தான் அந்த கேமெட்குள்ளே என்ட்ராகும். இது ஏன் எதுக்குன்னு பின்னாடி அவர் சில விதிகள்லாம் கொடுத்துருக்காரு. அந்த விதிகளை வச்சு படிக்கும்போது இன்னும் நமக்கு நல்லா தெரியும். சரி, இந்த மாதிரி விதைகளை எடுத்து அவர் கிராஸ் பண்ண போது என்ன அவருக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், அந்த F1 தானே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இல்லையா? என்ன கிடைச்சது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் கிடைச்சது ஃபுல்லாகவே என்னதான் ரவுண்ட் எல்லோ சீட்ஸ் தான். அது என்ன ரவுண்ட் எல்லோ சீட்ஸ்? உருண்டை வடிவமான மஞ்சள் நிற விதைகள் தான் அவருக்கு கிடைச்சது. ஸோ அதுக்கு உண்டானதை ஜீன் அமைப்பு தான் இங்கே கொடுத்துருக்காரு. சரிங்களா? நம்ம இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன், இதுவுமே பியோர் ப்ரீடிங் ரவுண்ட் எல்லோ சீட்ஸ், பியோர் ப்ரீடிங் ரிங்கிள்டு க்ரீன் சீட்ஸ். அது ஏற்கனவே நம்ம முதல்லயே பார்த்தோமே. அந்த பியோர் ப்ரீடிங்னா என்ன அர்த்தம்? அதை செல்ஃப் பாலினேட் பண்ணும்போது, தன்மகரந்த சேர்க்கை பண்ணும்போது வரக்கூடியது எல்லாமே என்னவாக தான் இருக்கணுமா? அதே விதைகளாக தான் இருக்கணும், அதே ஷேப் அண்ட் கலரில் தான் இருக்கணும். அந்த மாதிரி விதைகளை தான் அவர் தேர்ந்தெடுத்து இந்த கிராஸ் பண்ணார். சரி, இப்போ அவர் இந்த 2 கேரக்டர்ஸ் உள்ள விதைகளை அவர் கிராஸ் பண்ண போது இங்கே வந்து கிராசிங் பண்ணியிருக்கார். பண்ணும்போது முதல் ஜெனரேஷனில், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் என்ன கிடைச்சது அவருக்கு? எல்லாமே மஞ்சள் நிற விதைகள் தான் கிடைச்சது. சரிங்களா? அது அவருக்கு வந்து அந்த பச்சை நிற விதையோ அந்த ரிங்கிள்டு சீட்ஸோ அவருக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ அவர் அதோட நிறுத்திடல. அவர் திருப்பியும் என்ன பண்ணார்? அதை செல்ஃப் பாலினேஷன் பண்ணார். செல்ஃப் பாலினேஷன் உங்களுக்கு தெரியும். திருப்பியும் தன்மகரந்த சேர்க்கைக்கு உட்படுத்தின போது அதுக்குண்டான ஒரு இது பலகை தான் இது. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா புன்னட் கட்டம்னு சொல்லுவாங்க. ஆர்சி புன்னட் என்றவர் இந்த வரைபட முறையை நமக்கு கொடுத்துருக்காரு. இது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், இது ஒரு செக்கர் போர்டுன்னு சொல்லுவாங்க, சோதனை பலகை. இதன் மூலமாக அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜீனோடைப்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஜீனோட இந்த ஜீன் சேர்ந்தால் என்ன மாதிரி ப்ராபபிலிட்டிஸ் எல்லாம் வரும், என்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குன்றதை வச்சு இவர் இந்த சோதனை பலகை செக்கர் போர்டை வச்சு எழுதியிருக்காரு. சரிங்களா? அதை வந்து
கண்டுபிடிச்சி அவர் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கவனிங்க, இந்த ஃபீனோடைபிக் ரேஷியோ நம்ம ஏற்கனவே அந்த மோனோஹைப்ரிட்லேயே பார்த்தோம். ஃபீனோடைப்னா என்னது? வெளிப்படையாக தோன்றக்கூடிய புறத்தோற்ற பண்பு, அந்த எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷனை தான் நம்ம ஃபீனோடைபிக் ரேஷியோன்னு சொல்கிறோம். இந்த F2 ஜெனரேஷனில் வந்து ஃபீனோடைபிக் ரேஷியோ என்னவா இருக்குது? வெளிப்படையாக தோன்றக்கூடியது அப்படின்னு சொன்னால் ரவுண்ட் எல்லோ வந்து 9. இங்கே கவுண்ட் பண்ணி பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 ரவுண்ட் எல்லோ சீட்ஸ் கிடச்சிருச்சு. அடுத்தது ரிங்கிள்டு எல்லோ 3. இங்கே பாருங்கள், ரிங்கிள்டு எல்லோ 1 2 3. அடுத்தது ரவுண்டு க்ரீன் 3. இங்கே இருக்குது பாருங்கள், ரவுண்டு க்ரீன் 3 கிடச்சிருக்கு. ரிங்கிள்டு க்ரீன் 1 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் அவருக்கு கிடைச்ச அந்த ஜீனாக்க விகிதம். ஜீனோட வெளிப்படையாக தோன்றக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபீனோடைபிக், இந்த கீழே இருக்கிறது அந்த ஜீனோடைபிக் ரேஷியோ. சரிங்களா? அதுதான் வந்து அதில் இருக்கக்கூடிய ஜீன்களின் அமைப்பு. இது வந்து ஃபீனோடைப், அந்த புறத்தோற்ற பண்புகள். அப்போ இந்த சோதனையின் முடிவில் எக்ஸ்பெரிமெண்ட்டு அப்புறமா அவருக்கு 4 விதமான தாவரங்கள் கிடச்சிது. அதாவது 4 டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது ஒரு டைப்பாக ரவுண்ட் எல்லோ சீட்ஸ், ஒரு டைப்பாக ரவுண்ட் க்ரீன் சீட்ஸ், ஒரு டைப்பாக அதுக்கப்புறம் ரிங்கிள்டு எல்லோ சீட்ஸ் ஒரு டைப்பு, ரிங்கிள்டு க்ரீன் சீடு ஒரு டைப்பு. சரிங்களா? இந்த 4 விதமான தாவரங்கள் அவருக்கு கிடச்சிது. இதையே தான் இங்கே நான் வந்து தமிழில் போட்டிருக்கேன். தமிழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுவரைக்கும் மெண்டலினுடைய சோதனைகள், அதாவது மோனோஹைப்ரிட், டைஹைப்ரிட் கிராஸ், அதாவது ஒரு பண்பு கலப்பு, இரு பண்பு கலப்பு ஆகிய சோதனைகளை பார்த்தோம். அந்த சோதனைகளுக்கு அப்புறமா அவர் சில விதிகளை நம்ம வரையறுத்து கொடுத்துருக்காரு. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மெண்டல்ஸ் லாஸ் ஆஃப் ஹெரிடிட்டி. இப்போ அதை நம்ம ஒன்றொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விதின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் டாமினன்ஸ். when two homozygous individuals with one or more sets of contrasting characters are crossed, the characters that appear in the F1 hybrid are dominant and those that do not appear in F1 are recessive characters. அதே தமிழில் சொன்னால் ஓங்குத்தன்மை விதி. ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புகளை கொண்ட பெற்றோர்களிடையே கலப்பு செய்யப்படும் பொழுது முதல் தலைமுறை சந்ததியில் வெளிப்படும் பண்பு ஓங்கு பண்பாகும், வெளிப்படாத பண்பு ஒடுங்கு பண்பாகும். இது ஓங்கு பண்பு விதி எனப்படும். இது நம்ம ஏற்கனவே 2 எக்ஸ்பெரிமெண்ட்லையும் பார்த்தோம், மோனோ ஹைப்ரிட்லையும் டைஹைப்ரிட்லையும். மோனோ ஹைப்ரிட்ல எது வந்து ஓங்கு பண்பாக இருந்தது? அந்த நெட்டை பண்பு, டால்னஸ் இல்லையா, அதுதான் முதல் தலைமுறையிலே வெளிப்பட்டது. அதுதான் என்னன்னு சொல்கிறோம்? டாமினன்ட் கேரக்டர், அதுதான் ஓங்கு பண்பு. அதே டைஹைப்ரிட் கிராஸ்லையும் பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறையில் அந்த உருண்டை வடிவமான மஞ்சள் நிற விதைகள் தான் நமக்கு தோன்றுச்சு. அதுதான் அதில் வந்து டாமினன்ட் கேரக்டர், அதாவது ஓங்கு பண்பு. இதை தான் அவர் வந்து விதியாக கொடுத்துருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாவது விதி, லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆர் லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கெமெட்ஸ். இது என்ன சொல்லுதுன்னா, when a pair of contrasting factors are brought together in a F1 hybrid, the two factors of the allelic pair remain together without mixing, and when gametes are formed, the two separate out so that only one enters each gamete. தமிழில் பார்த்தீங்கன்னா தனித்து பிரிதல் விதி அல்லது கெமெட்டுகளின் கலப்பற்ற தன்மை விதி. ஒரு கலப்புயிரியில் வேறுபட்ட 2 காரணிகள் இணைந்து காணப்பட்டால் ஒன்றுடன் ஒன்று கலப்படையாமல் கெமெட்டுகள் உருவாக்கத்தின் போது தனித்து பிரிந்து கெமெட்டுக்குள் செல்கிறது. இது தனித்து பிரிதல் விதி அல்லது கெமெட்டுகளின் கலப்பற்ற தன்மை விதி எனப்படும். இதை வந்து நம்ம ஏற்கனவே 2 எக்ஸ்பெரிமெண்ட்லையும் பார்த்தோம். அந்த ஜீன்ஸ் வந்து கெமெட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது ஒரு சிங்கிள் ஜீன் தான் என்டர் ஆகும். அது பேக்கேஜாக இருந்தால் கூட சிங்கிள் ஜீன் தான். அது கலருக்கான ஜீனாக இருந்தாலும் சரி, ஷேப்புக்கான ஜீனாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி அந்த டால்னஸ் டுவார்ஃப்னஸ் ஜீனா அந்த அதனுடைய அப்பா அம்மா கிட்டேருந்து சிங்கிள் ஜீன் தான் அந்த கேமெட்குள்ள, அந்த செக்ஸ் செல்ஸ்குள்ள, இனச்செல்களுக்குள்ள என்டர் ஆகும். அதுதான் இந்த தனித்து பிரிதல் விதி, இந்த லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா law of independent assortment. அதாவது in case of inheritance of 2 or more pairs of characters simultaneously, the factors or genes of one pair assort out independently of the other pair. சார்பின்றி ஒதுங்குதல் விதி என்ன சொல்லுதுன்னா, ஒரே சமயத்தில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வேறுபட்ட ஜோடி பண்புகள் பாரம்பரியமாகும் போது இப்பண்புகளை கட்டுப்படுத்தும் ஜீன் அல்லது காரணிகள் ஒரு ஜோடி மற்றொரு ஜோடியுடன் சார்பின்றி ஒதுங்குகின்றன. இதனால் தான் புதிய பண்புகள் தோன்றுகின்றன. அந்த டைஹைப்ரிட்ல பார்த்தோம் இல்லையா, அதாவது கலர் ஜீனு, ஷேப் ஜீனு எல்லாம் ஒன்றா வந்தால் கூட கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புதிய விதமான செடிகள்லாம், அதாவது ரிங்கிள்டு க்ரீனும் இருந்தது,
ரிங்கிள்டு எல்லோவும் இருந்தது, அதாவது சுருங்கிய பச்சை இருந்தது, சுருங்கிய மஞ்சளும் இருந்தது. அதுக்கப்புறமா உருண்டை வடிவமும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமும் கிடச்சிது, பச்சை நிறமும் கிடச்சிது. அதே தான் மோனோ ஹைப்ரிட்லேயும் நமக்கு வந்து நெட்டை குட்டை ரெண்டுமே. அதாவது அது சார்பின்றி ஒதுங்குதல்னான அந்த கேமெட்ஸ் உருவாகும்போது என்ன பண்பு தேவையோ அந்த பண்புக்குண்டான ஜீன் மட்டும் அந்த கேமெட்குள்ளே போய் புதிய உயிரினத்தை தோற்றுவிக்கும். நன்றி மாணவர்களே. இதுவரைக்கும் நீங்கள் இந்த ஜெனட்டிக்ஸ் பாடத்தில் முக்கியமான கருத்துக்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனி அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.